أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من يطع الرسول فقد أطاع الله. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: من أحب سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் குத்துபுல் ஹிந்த் அல்லாமா ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவை எடுத்து பேசுகிற ஒரு சிறப்பான காலம், நாட்கள். அல்லாஹ் இந்த பகுதியில், குறிப்பாக இந்த சிறப்பான இடத்தில் சங்கைமிக்க நம்முடைய கலீஃபா அஷேக் மரியாதைக்குரிய பஷீர் லப்பை ஆலிம் ஹஜ்ரத் பெருந்தகையின் தலைமையில் தொடர்ந்து இதை அல்லாஹ் நடத்துகிறான். இதை காலமெல்லாம் இன்னும் தொடரச் செய்வானாக. அவர்களின் சந்ததியர்களிலும் இதில் பெரிய ஈடுபாட்டை வழங்குவானாக. அவர்கள் சொன்னதை போல் நீண்ட காலம் நட்பு, 40 ஆண்டு காலத்தினுடைய நட்பு, மதரசாவில் ஓதுகிற காலத்திலேயே ஒன்றாக ஓதுகிற ஒரு வாய்ப்பு, ஒன்றாகவே செயல்பாடுகளும், எங்க போனாலும் சேர்ந்து போகிற ஒரு பழக்கம், ஏதாவது சில நேரத்தில் கூட விட்டு பேசிக்கொண்டிருந்த காலம் எல்லாம் உண்டு. வேலை பளுக்கள் கூடும் போது அடிக்கடி சந்திப்பது வேண்டுமென்றால் குறைந்திருக்கலாம். நட்பு சொர்க்கத்திலும் தொடரும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, இந்த சிறப்பான மஜ்லிஸில் தலைப்பு ஒன்றையும் நம்ம வாப்பா கொடுத்திருக்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நமது நேசத்தின் அடையாளம். ஒரு நல்ல தலைப்பு, நீண்ட நெடும் நேரங்களுக்கு சொந்தமான தலைப்பு. இங்கே சொற்பமான நேரத்திலும் இதை நாம் நிறைவு செய்ய வேண்டும். அன்பர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் குறித்து பேச வந்த பெருமக்கள், கொள்கை அப்பாற்பட்டு ஷரியத்தினுடைய கொள்கையில் மாறுபட்டு வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். மார்க்க இமாம்களில் அந்த கொள்கை மாறுபட்டவர்களும் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு பேசினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேசம் அது ஈமானின் அடையாளம் என்றார்கள். ஈமானின் அடையாளம். மாநபியின் நேசம் இந்த தீனின் அஸ்திவாரம் என்றார்கள். நான் சொல்வது மார்க்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற இமாம்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய பார்வையில் கொஞ்சம் விலகி இருந்த இமாம்களும் கூட அசலுத்தீன், இந்த தீனின் அடிப்படை
முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாம் நேசமாக இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று எழுதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதற்கு என்று அடையாளங்களை பதிவு செய்கிறார்கள் பல பக்கங்களில். அதில் முதன்மையாக சொல்வார்கள், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நேசம் எப்படியாக அதன் அடையாளம் இருக்க வேண்டும், அதன் முன்மாதிரியும் ரோல் மாடலும் சஹாபிகள். முதல் அவர்களின் அடையாளம் இதாஅத்துர் ரசூல். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்வார்களோ அப்படியே கட்டுப்படுவார்கள். காரணம் கேட்ட அந்த பெருமக்கள் பழகியதே இல்லை. மாநபி அவர்கள் எதை செய்கிறார்களோ அது அறிவுக்கு பாரமாக தூரமாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். சில விஷயம் அப்போது விளங்காது, பின்பு விளங்கும். ஆனால் அவர்கள் விளங்கும் காலம் வரையிலும் எதிர்பார்க்கவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? அப்படியே. அதுதான் உண்மை அன்பின் அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கிற அன்பின் அடையாளத்தின் முதல் பகுதி இதாஅத்துர் ரசூல். ரசூலுக்கு வழிபடுவது எல்லா நிலைகளிலும். அதை அல்லாஹ் ரொம்ப பிரதானமாக சொன்னான், ரொம்ப உச்சமாக பேசுவான் குர்ஆனில். மையுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். என் ரசூலுக்கு நீ வழிபடு. யார் வழிபடுவார்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டாங்க என்று அல்லாஹ்வே ஒத்துக்கொள்கிறான். அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் என்பது ஒன்று இருக்கிறது, ரசூலுக்கு வழிபடுதல் என்று ஒன்று இருக்கிறது. ரசூலுக்கு வழிபட்டவர்கள் எல்லாம் எனக்கு வழிபட்டவர்கள் தான் என்று அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். ஏன்? அல்லாஹ்வே ரசூலை நேசிக்கிறான். முதல்ல அங்க போ, அவங்களுக்கு கட்டுப்படு. அவங்களுக்கு கட்டுப்பட்டால் அங்கே நான் கிடைப்பேன் என்றான் அல்லாஹ். எனக்கு கட்டுப்பட்டதன் அடையாளம் என்பதை நமது மார்க்க பெருமக்கள் எழுதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைக்கு முன்னால், வாழ்க்கைக்கு முன்னால், அவர்களின் அங்கீகாரங்களுக்கு முன்னால் நீ உன்னை ஃபனாவாக்கி விட்டால், அழித்து விட்டால், கட்டுப்படுத்தி விட்டால் அங்கே உனக்கு கிடைப்பது ரசூல் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வும் கிடைப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானால். இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார். காலணியை போட்டுக்கொண்டு தொழும் அனுமதி கொடுக்கப்பட்ட காலம், காலில் செருப்பு இருக்கும், காலணியோடு நின்று தொழும் காலம். சர்க்காரை ஆலம் நின்று தக்பீர் கட்ட பின்னாலே மாமூன்களாக சஹாபிகள் நிற்கிறார்கள். என்னதவும் செய்திருப்பார்களோ. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 5 வேளை தொழுகையின் இமாமாக கிடைத்திருப்பார்கள் என்றார். அது எத்தனை பெரிய பாக்கியம். ஒரு சீதேவிக்கு பின்னால நின்று நம்ம தொழுதுட்டோம்னா அந்த தொழுகைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். இமாமாக யாரை நிறுத்தணும்? ஆயிலமு அவுரா. பெருமக்கள் கேட்கிறான், ஹசன் வயசுல முதிர்ந்தவர், கல்வியிலே உயர்ந்தவர், பேணுதலில் கூடியவர், இந்த 3 பேரும் தான் இமாமத்துக்கு தகுதி என்று எழுதுகிற பெருமக்கள். வயதில் முதிர்ச்சி, பேணுதலில் உயர்ந்தவர், கல்வியில் மிகச்சிறந்தவர், மிகச்சிறந்த ஆளில் 3 பேரும் இருந்தால் யாரை நிறுத்துவது? யாராவது ஒருத்தரை நிறுத்தணும். 3 பேரும் இருந்தால் ஆலிம் சிறந்தவரா, வயதில் முதுமையானவர் சிறந்தவரா, பேணுதலுக்குரியவர் சிறந்தவரா என்றால் பேணுதலுக்குரியவரே சிறந்தவர் என்று சொல்லும் நூற்றுக்கணக்கான சூஃபிகளும் ஞானிகளும். ஏன்? பேணுதலுக்குரியவர்களுக்கு பின்னால் நான் தொழுதால் என் தொழுகையின் சக்தியும் பேணுதலாக மாறும், என் சக்தி மகத்தானதாக இருக்கும். நான் தொழும் ஒவ்வொரு ரக்காத்திலும் என் தொழுகையின் முன்னோடியாக இமாம் நிற்பார். எங்கிட்ட ஒரு குறை இருக்குமையானால் அந்த குறையை சுமக்கிறவராக இமாம் இருக்கிறார். அதனாலதான் நம்ம வந்துட்டோம், இமாம் ருக்குவுக்கு போயிட்டாங்க, நம்ம தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போயிடலாம். அதை ஒரு ரக்காத்தாகவே மார்க்கம் கணிக்கிறது. அப்ப நான் தக்பீர் கட்டி வஜ்ஜனத்து ஓதல்ல, அல்ஹம்து சூரா ஓதுறது கடமை, ஓதல்ல, பின் சூரா ஓதல்ல. ஆனா நான் ருக்குவுல வந்தாலும் அந்த ரக்காத்து முழுமையாக கிடைக்க பெற்ற பாக்கியம் என்று எழுதுகிற மார்க்கத்தின் பெருமக்கள் ஹதீஸின் வெளிச்சத்தில் அவர்கள் சொன்ன செய்தி ஒன்றுதான், அந்த குறையை இமாம் சுமந்து கொள்வார், அவர் சுமக்கிறார். அப்படியானால் இமாம் பேணுதல் நிறைந்தவராக இருப்பதே பாக்கியம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இமாமாக இருந்தால் அந்த சஹாபிகள் என்ன தவம் செய்திருப்பார்களோ,
எத்தனை பெரிய பாக்கியம் பெற்றிருப்பார்களோ. இங்கே நான் சொல்ல வந்தேன், சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் காலணியோடு நிற்க சஹாபிகள் அத்தனை பேரும் காலணியோடு நிற்கிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று தொழுகையில் தங்கள் காலணியை கலட்டுகிறார்கள். தொழுகைக்குள்ளேயே நடக்கிறது. ஹதீஸை இமாம் புகாரி எழுதுவார். தொழுகையில் ரசூல் கலட்டி வைக்கிறார்கள். தொழுகையை முடித்து பார்க்கிறார்கள், அத்தனை சஹாபிகளும் கலட்டி வச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் கலட்டிட்டாங்க. சர்க்காரை ஆலம் கேட்டார், உங்களை காலணியை கலட்டும்படி யாரு சொன்னது? யாரு சொன்னது? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ரஅய்னாக ஹலஅத யா ரசூலல்லாஹ், தங்களை பார்த்தோம், தாங்கள் கலட்டினீர்கள், நாங்களும் கலட்டினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு இதான் முஹப்பத்துர் ரசூல். ரசூலை நேசித்ததின் அடையாளம். என்ன செய்தாலும் செய்வது, காரணம் கேட்பதில்லை. ஏன் கலட்டினார்கள்? போட்டுதானே நின்று தொழுதார்கள். கலட்டும்படி கட்டளையும் கூட வரவில்லை. கலட்டுங்கள் என்ற ஏவல் பிறக்கவில்லை. ஏந்தல் நபிகள் செய்தார்கள், நாங்கள் செய்கிறோம். எத்தனை பெரிய அன்பின் வெளிச்சம் அது! உலக வரலாற்றில் சஹாபிகளை போல் அன்னலாரை நேசித்த ஒரு பாரம்பரியம் இனி மண்ணில் பிறக்கவே மாட்டார்கள். இல்லை, உலக தலைவர்களில் யாருக்கும் அப்படி நேசர்கள் கிடைத்ததும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அடக்கமா சொன்னாங்க, ஒண்ணும் இல்லம்மா, நான் தொழுகும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, உங்க காலணியை கலட்டிடுங்க, அதுல நஜீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. உங்க காலணியில எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, அதை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது, கலட்டினோம், கலட்டிட்டோம். தங்க மோதிரம் அணிகிறார்கள் உத்தம நபிகள். மெம்பர் படியிலே தங்க மோதிரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் விரலில் தங்க மோதிரம் ஜொலிக்கிறது. பார்த்துவிட்ட சஹாபிகள், சுப்ஹானல்லாஹ், சுத்தர நபிகளா, தங்க மோதிரம்! வறுமை கோட்டில் வாழ்ந்த சஹாபிகள், வசதி இல்லாத சஹாபிகள், சாப்பிடுவதற்கு கூட பல நேரத்தில் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான் அந்த சஹாபிகளை பற்றி. அவங்ககிட்ட இருந்த உயர்ந்த சிபத்து என்னன்னா, கஷ்டப்பட்டாங்க, வறுமை இருந்துச்சு, சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட ஒன்றும் இல்லை. ஆனா அவங்களை யாராவது பார்த்தா இவங்கெல்லாம் பணக்காரர்கள் நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிடுவான். பசி, உடுத்த அழகிய ஆடை எதுவும் இல்லை, வறுமையின் கீழ் வாழ்கிறார்கள். அவங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், என்ன பெரிய வசதி, ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க. அது எப்படி? சாப்பிடல, 2 நாளா வீட்டில் அடுப்பு எரியல. யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலுன் அக்னியா, அவர்களை குறித்து தெரியாதவர்கள். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியும், நம்ம அடுத்த வீட்டுக்காரங்க 3 நாளா சாப்பிடல என்று. அவர்களை குறித்து அறியாதவர்கள் சொல்வார்களாம், ஒரு பெரிய பணக்காரர்களா இருப்பார்களோ. காரணம் என்ன தெரியுமா? அந்த பெருமக்கள் சொன்ன பதில், நாங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்த அன்பு. அன்னலார் சொன்னார்கள், உங்கள் கஷ்டம் இன்னொருவர் பார்க்கும்படி இருக்க வேண்டாம். கஷ்டத்தை அடுத்தவங்கிட்ட காட்டக்கூடாது. நான் மறைக்க வேண்டியது என் வறுமை, என் சோதனை, எனக்கு வந்த நோய் உட்பட எனக்கு ஏற்பட்டிருக்கிற குறைகளை நான் மறைக்கணும். டாக்டர்கிட்ட சொல்லலாம் நோயை, கொஞ்சாரிட்ட சொல்லிக்கிறலாம், ஊருக்கு பூரா சொல்றோம். இன்னைக்கு இவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ராத்திரி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிடுறாரு, நைட்டு ஃபுல் ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஆகிட்டேன்னு சொல்லி ஐயார் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணா அவர் சுபுக்கு வரல. துன்யாவில் 5000 பேர் பார்க்குறாங்க அந்த மெசேஜ். 5000 பேருக்கு அவர் ரிப்போர்ட் கொடுக்கிறார். சர்க்காரை ஆலம் சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் கொடுத்த கஷ்டத்தை நீ ஊரெல்லாம் பரப்புகிறாய். அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு சொன்னான், என் அடியான் எத்தனை தவறு செய்தான், நான் உங்களிடத்தில் சொல்லவில்லையே, மறைத்து விட்டேனே, நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன், ஊரெல்லாம் என்னை பற்றி குறை சொல்கிறான். நான் அவன் கொடுத்த கஷ்டத்தை வெளியிலே காட்டுவது அவனை குறை சொல்வதின் அடையாளம் என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால சஹாபாக்கள் கஷ்டத்தை கூட வெளியில காட்டுறது இல்லை. தங்க மோதிரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருப்பதை பார்த்த சஹாபிகள், வறுமை, கஷ்டம், தங்க வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லை. அடுத்த வாரம் ஜும்மாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் இருக்கிற போது அத்தனை சஹாபிகளின் கையிலும் தங்க மோதிரம், அத்தனை சஹாபிகளும் தங்க மோதிரம்.
வசதி இல்லை, கடன் வாங்கி தங்க மோதிரம். ஏன்? என் பெருமான் அணிந்தார்கள். இன்னும் 2 வாரம் கழிஞ்சிச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து தங்க மோதிரத்தை கலட்டி தூக்கி எறிந்தார்கள். அத்தனை சஹாபிகளும் எரிந்து விட்டார்கள். கடன் வாங்கியவர்கள் இன்னும் கடன் கூட அடவிடவில்லை. தங்க மோதிரம் செய்வதற்கு அவர்கள் 4 பேரிடத்தில் வாங்கிய பணம் கொடுக்கப்படவில்லை. என் பெருமான் தங்க மோதிரத்தை தூக்கி எறிந்த போது அவர்களும் தூக்கி எறிகிறார்கள். என்ன நேசம்! நேசம் என்பது உண்மையில் அதன் அடையாளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க தன் கஷ்டங்களை தாண்டி, சோதனைகளை தாண்டி, நெருடல்களை தாண்டி, நெருக்கடிகளை தாண்டி, தனக்கு இருக்கிற சுயநிலைகளை எல்லாம் தாண்டி அண்ணனாரே எனக்கு பெருது. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நேரம் ரொம்ப குறுகியது, 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். முஹப்பத்தின் அடையாளத்தில் இன்னொன்னு, எல்லா விஷயத்திலையும் நம்ம விட ரசூலை தேர்ந்தெடுக்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நான் நபியை தேர்ந்தெடுக்கணும். எனக்குன்னு சில விருப்பு இருக்கும், அதை கீழே வச்சிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். வந்தார் சாயித் இப்னு முஆத், மதீனாவின் மாமனிதர், மதீனா போற்றுகின்ற மாமனிதர், மாபெரிய சமூகத்தின் தலைவர், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தன்னை அர்ப்பணித்தவர். வந்து சொன்னார், ஹாதிஹி அம்வாலுனா பைன யதை. யா ரசூலல்லாஹ், நாங்க சேர்த்து சம்பாதிச்சு கொட்டி வைத்திருக்கிற பணத்தை பூரா உங்க காலடியில் கொண்டு போடுகிறோம். மனுஷன் ரொம்ப நேசிக்கிறது காசை தான், பணத்தை தான். நேசம் எல்லாரும் மேலே இருக்கும், பணத்தில் இருக்காது. இந்த பணத்தை கொண்டு போடுறார். அவர் சொல்றார், ஹாதிஹி அம்வாலுனா பைன யதை ஹுது மின்ஹா மாஷித் தஅ மின்ஹா மாஷித். யா ரசூலல்லாஹ், பணத்தை பூரா கொண்டு கொட்டிட்டேன், தாங்க எதை வேணும்னாலும் எடுத்துக்கங்க, எது வேண்டாங்கிறீங்களோ கீழே போட்டுருங்க. மனிதனுடைய நேசம் என்பது ரசூல் மீது இருந்த விதம், சஹாபிகளின் அந்த வாழ்க்கையை யாருதான் பின்பற்ற முடியும் என்று யோசிக்கிற அளவிற்கு. ஆனால் இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்கு மனிதர்கள் தயாராகிறார்கள் முஹப்பத்து ரசூலின் அடையாளமாக. அவர் சொன்னார், எது வேணாலும் எடுத்துக்கங்க, எது வேணும் வேண்டாம் விட்டுருங்க, அதல்ல வார்த்தை. அதுக்கு அடுத்து சொன்னார், ஒமா அஹதுத மின்ஹா யா ரசூலல்லாஹ் அஹப்பு இலைய மிம்மா தரக்தஹு. இப்போ நான் கொண்டு கொட்டிட்டேன் பல கோடி பணத்தை, இதில் நீங்க எதை விரும்பினாலும் எடுக்கலாம், எதை வேண்டானா போட்டுட்டு போயிடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா, தாங்கள் எதையெல்லாம் எடுத்தீர்களோ அதுதான் எனக்கு பிரியம், தாங்கள் எடுக்காததை விட. நம்ம கொண்டு பணத்தை கொடுத்துட்டு சொல்லுவோம், இவ்வளவு நாள் எடுத்துங்க, மனசு சொல்லும், என் பார்த்து எடுங்க, ஒரு வார்த்தை எடுத்துறாதீங்க. மனம் ஒன்று, வார்த்தை வேறொன்று. சஹாபிகளின் மனமும் வார்த்தையும் ஒன்று. ஹுது மின்ஹா மாஷித் சொல்லிட்டு கடைசியா சொன்ன வார்த்தை தான், எதை எடுத்தீங்களோ அது எனக்கு பிரியம், எதை நீங்க போட்டுட்டீங்களோ அது எனக்கு பிரியம் இல்லை. அதை விட என்ன விஷயம் தெரியுமா, அவர் சொன்னார், நீங்க வேண்டாண்டு போட்டதை நான் ஏறிட்டும் பார்க்க மாட்டேன். தாங்களே வேண்டான்னு போட்ட பின்னால எனக்கு எதற்கு? வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களிலும் அண்ணலாரை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை நிறைவாக பெருமானாரின் குடும்பமும் நம்முடைய நேசத்தில் நம் குடும்பத்தை விட மேலாக வேண்டும். இமாம் புகாரி எழுதுவார், சய்யிதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு கராபத்து ரசூலில்லாஹ் அஹப்பு இலைய அன் அஸில் மின் கராபதி. இமாம் புகாரியின் ஹதீஸ் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொந்த பந்தம், பெருமானாரின் குடும்பம், பேர பிள்ளைகள், ரசூலுடைய அகல பைத்துகள் என் குடும்பத்தை விட, என் மகனை விட, என் பிள்ளைகளை விட, என் பேரன் பேத்திகளை விட நான் சேர்ந்தும் இணைந்தும் இருப்பதற்கு அவர்களே எனக்கு பிரியமானவர்கள். ரசூலுடைய குடும்பத்தை என் குடும்பத்தை விட நான் கூடுதலாக நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதுவும் முஹப்பத்தின் அடையாளம். எல்லாம் அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த அந்த சபையில் சங்கைமிக்க நம்முடைய ஷேகும் ஹலீஃபாவாக இருக்கிற அசீர் பாபா அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வான். அவர்களின் அடுத்த தலைமுறைகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானான். வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் அவன் தொடர்பிலும் அல்லாஹ் மிகச்சிறந்த இடத்தை வழங்குவானான். ஹயாத் வரையிலும் நம் யாவரின் வாழ்வையும் வளமாக்குவானாக, வசந்தமாக்குவானாக. நொடி பொழுதும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும்
ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவானாக. நோயில்லா வாழ்வையும் குன்றா சுகத்தையும் நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் வழங்குவானாக. ஹயாத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாளிப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசங்களை அன்னலாரின் வழியில் நின்று வாழ்ந்து சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. குழந்தையில்லா நமது செல்வங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. இந்த பரக்கத்தான மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக கலீஃபாக்கள் ஷேகுமார்கள் இங்கே இருக்கக்கூடிய உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.